வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1000 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ரயில்வே தகவல் அமைப்புக்கான மையம் எது? ஆன்சர் பி. இந்திய ரயில்வேயின் தகவல் தொழில்நுட்பத்தை உருவாக்க மற்றும் நிர்வகிக்க உதவுகிறதா? ரயில்வே தகவல் அமைப்புக்கான மையம் CRIS இந்திய ரயில்வேயின் தகவல் தொழில்நுட்பத்தை உருவாக்க மற்றும் நிர்வகிக்க உதவுகிறது. மாசு இல்லா சுற்றுப்புற சூழலுக்கான உரிமை எதன் கீழ் வருகிறதுனா ஆர்டிகிள் 21 கீழே வருமா? மாசு இல்லா சுற்றுப்புற சூழலுக்கான உரிமை எதன் கீழ் வருகிறதுனா ஆர்டிகிள் 21. இந்தியாவில் மிகப்பெரிய சிறு தீனி கம்பெனி எதுனா கல்திராம். இந்தியாவில் மிகப்பெரிய சிறு தீனி கம்பெனி எதுனா கல்திராம்னு சொல்கிறாங்க. எந்த மாநிலம் சமீபத்தில் புதன்கிழமைகளில் வாக் டு ஒர்க் என்ற திட்டத்தை துவங்கி வைத்ததுன்னா மேகாலயா. எந்த மாநிலம் சமீபத்தில் புதன்கிழமைகளில் வாக் டு ஒர்க் என்ற திட்டத்தை துவங்கி வைத்ததுன்னா மேகாலயா. மட்கக்கூடிய பிளாஸ்டிக்கை உருவாக்குவதற்கு பயன்படுத்தும் பொருள் எதுனா சோள மாவு. மட்கக்கூடிய பிளாஸ்டிக்கை உருவாக்குவதற்கு பயன்படுத்தும் பொருள் சோள மாவு. எந்த தாது பூல்ஸ் கோல்ட் என்று அழைக்கப்படுகிறதுனா பைரட்டா. எந்த தாது பூல்ஸ் கோல்ட் என்று அழைக்கப்படுகிறதுனா பைரட். கண்டுபிடித்து விட்டேன் என்று பொருளுடைய யுரேகா என்று ஆரவாரமிட்ட விஞ்ஞானியின் பெயர் யாருன்னா ஆர்க்கிமிடிஸா. ஆர்க்கிமிடிஸ். கண்டுபிடித்து விட்டேன் என்று பொருளுடைய யுரேகா என்று ஆரவாரமிட்ட விஞ்ஞானியின் பெயர் என்னன்னா ஆர்க்கிமிடிஸ். சின்னம்மை எதனால் ஏற்படுகிறதுனா வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ்னால. சின்னம்மை எதனால் ஏற்படுகிறதுனா வாரிசெல்லா ஜோஸ்டர்னால. பந்துமுனை பேனா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதுனா புறப்பரப்பின் இழுவிசையினால் செயல்படுகிறதா. பந்துமுனை பேனா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதுனா புறப்பரப்பின் இழுவிசையினால். ஒரு ஹோட்டல் உரிமையாளர் ரூபாய் 12க்கு அதிகபட்ச விலை விற்க வேண்டிய ஒரு பாட்டில் தண்ணீரை ரூபாய் 34க்கு விற்பனை செய்கிறார். ஆன்சர் பி. அந்த வியாபாரி அல்லது சேவை வழங்குனர் பேக் செய்து பொருளை அதில் குறிப்பிட்டுள்ள அதிகபட்ச விலையை விட கூடுதல் தொகைக்கு விற்றால் அது சட்டத்திற்கு முரணான முறைகேடு செய்ததாக கருதப்படுவாரா? மண்டல் கமிஷன் வலுவூட்டியது எதுனா ஓபிசிக்காண்டி தான். ஓபிசி கம்யூனிட்டிக்காண்டி மண்டல் கமிஷன் வலுவூட்டியது ஓபிசி. இந்திய அரசாங்கத்தின் வங்கியாளர் யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI. இந்திய அரசாங்கத்தோட வங்கியாளர் யாருன்னா RBI. கீழ் வருவனவற்றில் எது சுப்பிரமணிய பாரதி குறித்து தரப்பட்டுள்ள விவரங்களில் தவறான விவரம்னா இவை எதுவுமே இல்லையா. பாரதி சுதேசி மித்திரனோட துணையாசிரியராக இருந்தார். சரி. தமிழில் திலகின் புதிய கட்சியை கொள்கையை மொழிபெயர்த்தான்னு சொல்கிறாங்க. தமிழில் திலகரோட புதிய கட்சி கொள்கையை மொழிபெயர்த்திருப்பார். பாரதியின் குரு சுவாமி விவேகானந்தர். பாரதியோட குரு சுவாமி விவேகானந்தர் கிடையாது, நிவேதா வரும். பாரதியோட குரு நிவேதா வரும். சக்கரவர்த்தி என்ற பெண்கள் பத்தியோட ஆசிரியராக இருந்திருப்பார். ஆன்சர் இதுக்கு சீதன் தவறானதாக வந்திருக்கும். கீழ் வருவனவற்றில் எது குறைவாக இருப்பதால் மேகம் வளிமண்டலத்தில் மிதக்குன்னா அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால தான் மேகம் மிதக்கிறதா. மேகம் வளிமண்டலத்தில் மிதக்க காரணம் அடர்த்தி குறைவாக இருக்கிறது. குற்றத்தின் டார்க் ஃபிகர் என்றால் என்னன்னா காவல்துறைக்கு தெரிவிக்கப்படாத மற்றும் கணக்கில் வராத குற்றம் தான் குற்றத்தோட டார்க் ஃபிகர்னு சொல்கிறாங்க. எந்த தொலைபேசி எண்ணில் காவல்துறை அழைப்பாயினா ஆன்சர் 100. எந்த ஆண்டு நாம் விடுதலை பெற்றோம்னா 1947. கப்பலோட்டிய தமிழன் யாருன்னா வ.உ.சி. வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சமவெளிகளை எப்படி அழைப்பீர்கள்னா மருதம்னு சொல்லுவாங்க. அட்லஸ் என்பது வரைபடங்கள். கொடியில் புலியுடையோர் யாருன்னா சோழர். காவிரி
யாருடைய ஆறுனா சோழருடைய ஆறு. தமிழின் தொன்மையான நூல் எதுனா தொல்காப்பியம். கல்லணையை கட்டியது யாருன்னா கரிகால் சோழன். உலக உழைப்பாளர் நாளை நாம் என்று கொண்டாடுகிறோம் மே 1 நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எப்பொழுதுனா ஜனவரி 26, 1950. நமது தேசிய பறவை எதுனா மயில். நமது தேசிய மரம் ஆலமரம். நமது தேசிய சின்னம் எதுனா அந்த சாரநாத் தூண் இடம்பெற்றிருக்கும். இந்திய நீதி பரிபாலனத்தின் தலைமையகம் எதுனா உச்ச நீதிமன்றம் தான். நமது விடுதலை நாளை நாம் என்று கொண்டாடுகிறோம்னா ஆகஸ்ட் 15. இந்திய உச்ச நீதிமன்றம் எங்கே உள்ளதுன்னா புதுடெல்லியில். சூரியன் உதிக்கும் திசை எதுனா கிழக்கு. வெயில் சுட்டரிக்கும் காலத்தை கோடைக்காலம்னு சொல்லுவாங்க. அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்த மன்னன் யாருன்னா அதியமான். கீழ்கண்டவற்றில் பசுவிடமிருந்து கிடைக்கும் பொருள் எதுனா தயிர். கம்பர் இயற்றிய நூல் எதுனா கம்ப ராமாயணம். மகன் என்ற சொல்லோட எதிர்ச்சொல் எதுனா மகள். இனிப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல்னா கசப்பு. அரசன் என்பதன் பொருள் மன்னன். ஒற்றுமை என்பதன் எதிர்ச்சொல் எதுனா பகைமை. ரேடியோ என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் எதுனா வானொலி. மிளகாய் கார்ப்பு சுவை உடையது. 2024 நடைபெற்ற மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எம்டிஎஸ் கொஸ்டின். மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. தேவாரத்தை தொகுத்தவங்க யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. பண்டை தமிழர்களின் பண்பாட்டு கருவூலகமாக திகழும் நூல் எதுனா புறநானூறு. பண்டை தமிழர்களின் பண்பாட்டு கருவூலகமாக திகழும் நூல் எதுனா புறநானூறு. சுடி கொடுத்த சுடற்கொடி யார்னா ஆண்டாள். முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்னா நப்பூதனார். கம்ப ராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்கள் எத்தனைன்னா 6 காண்டங்கள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்னா இளங்கோவடிகள். கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்னா கல்லாதவர். படித்த மாணவன் இலக்கணம் குறிப்பு தருகுனா பெயரச்சம். வளர்தமிழ் இலக்கண குறிப்பு தருகனா வினைத்தொகை. வளர்தமிழ்னா வினைத்தொகை. என்று கூட்டல் இருனா என்றிருள். கீழ் வருவனவற்றுள் ஈரறிவு உடைய உயிரினம் எதுனா சிப்பி. தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனி மொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது எதுனா அது தொடர்மொழின்னு சொல்கிறாங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனி மொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழி. இலக்கண முறையின்றி பேசுவது எழுதுவது வலு என்னப்படும்னு சொல்கிறாங்க. இலக்கண முறையின்றி பேசுறது எழுதுறதுமே வலுன்னு சொல்கிறாங்க. அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியாவினா. நன்றி வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி இன்னும் ஒரு பார்ட்டில் கம்ப்ளீட் ஆயிரும். நன்றி.